அப்படியே எல்லாரும் தூங்கிட்டாங்க போல. பரவாயில்ல, நம்ம வீட்டு வாசல் தானே. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ராத்திரியில வெளியெல்லாம் படுத்தா ரத்த காட்டேரி வந்து தூக்கிட்டு போயிரும். என்னது ரத்த காட்டேரியா? எல்லாமே கனவா? நல்ல வேலை தப்பிச்சேன். தப்பிச்சியா? அப்படி என்ன கனவு கண்ட? அத வேற ஏண்டி ஞாபகப்படுத்துற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடு. ஜோ சொல்லு ஜோ, நீயே பயந்து போற அளவுக்கு அப்படி என்ன கனவு? அந்த சூர்யா இருக்கான்ல? ஆமா இருக்காரு. அவருக்கு என்ன? அவனும் நானும் மனக்கோலத்துல இருக்கோம். அதுவும் கட்டி பிடிக்கிற மாதிரி. நீங்க 3 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ என்ன சொல்ற? அதிகாலை 3 மணி. காலையில கண்ட கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்களே. ஏய் நீ வேற ஏண்டி வாய் வைக்கிற? அப்படி ஏதாவது நடந்து தொலைஞ்சிச்சுனா அவ்வளவுதான். அப்படி ஏதாவது நடந்துச்சுனா உன்னை சுத்தி நாங்க டான்ஸ் ஆட மாட்டோம். எங்களை சுத்தி ஒப்பாரி வச்சு மத்தவங்க தான் டான்ஸ் ஆடுவாங்க. நிறுத்துங்கடி ஒப்பாரி அது இதுன்ட்டு. நாளைக்கு அவளுக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன். யோ வெளியே படுத்தா இப்படிதான் கெட்ட கெட்ட கனவா வரும். நீ உள்ள போய் தூங்கு. இல்லடி பரவாயில்ல இருக்கட்டும். அதான் விடிய போகுதுல, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். இதுக்கப்புறம் எங்க இருந்து பேசுறது? ஒருவேளை நீ சொல்ற மாதிரி நடந்துருச்சுனா 1/2 லிட்டர் பால் டாயில வாங்கி குடிச்சு செத்துரு. ஜோ சாரியில அப்படி பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்க. இத்தனை நாளா நான் என்ன ஆம்பளையா வரேன்? நான் பொண்ணு தாண்டி. அப்படி இல்ல ஜோ, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேன். சரி நான் எப்படி இருக்கேன்னு சொல்ல? அழகா தான் இருக்கேன். அது என்னடி 3 பேரும் யூனிஃபார்ம் மாதிரி ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்கீங்க? அதெல்லாம் அப்படிதான், பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல. பூ வைக்கிற ஃபங்க்ஷன்ல உனக்காக நாங்க டான்ஸ் ஆட போறோம். ஏய் அப்படி எதுவும் பண்ணி மானத்தை வாங்கிடாதீங்க. இது ஜஸ்ட் பூ வைக்கிற ஃபங்க்ஷன். கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருங்கடி ப்ளீஸ். அப்புறம் சதீஷ் என்ன தப்பா நினைச்சிட போறாரு. அதெல்லாம் முடியாது. நாங்க ஆடணும் முடிவு பண்ணிட்டோம். நிச்சயமா டான்ஸ் ஆடியே தீர்வோம். ஐயோ எனக்கு இது வேறையா? ஏய் தயவு செஞ்சு கையை கால வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருங்க. ஆடிக்கிட்டு தாஞ்சிடாதீங்க. எனக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. நீங்க ஏதாவது பண்ணி வச்சிடாதீங்க. அதெல்லாம் நீ பதட்டப்படாத ஜோ, நான் பாத்துக்கிறேன். இவளுக்கு 2 பேரையும் அமைதியா நிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிடி. ஏய் கார் சத்தம் கேக்குது, மாப்பிள்ள வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏய் நான் பாக்குறதுக்கு அழகா தானே இருக்கேன். இந்த ஹேர் ஒன்னும் ரொம்ப மோசமா தெரியலையே. பாகுபலியில வர அனுஷ்கா மாதிரி அழகா இருக்கேன். ஹே தேசிங்கு ராஜாத்தா உனக்கு இப்ப மழையிட வந்தாரே. ஹோ தென்னாட்டு சூரியனும் உனக்கு இப்ப செய்தி சொல்ல வந்தாரே. அடி பச்சரிசி 16 உனக்கு இப்ப பொங்கல் வைக்க போறாரு. கண்ணு குழி ஓரத்துல முத்தமிட்டு கப்பை விட போறாரு. இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். தயவு செஞ்சு ஃபங்க்ஷன்ல வேண்டாண்டி. சரி சரி ரொம்ப பயப்படாத ஜோ, வா போலாம். இருங்க டீ காஃபி கொண்டு வர சொல்றேன். இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம். கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க கை நினைக்கிறது இல்ல. இன்னும் நிச்சயதாம்பலம் கூட மாத்தல. இப்போ பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தானே. பொண்ணு சீக்கிரம் வர சொல்லுங்க, பூ வச்சிடலாம். இருங்கம்மா என் பொண்ணு கூட்டிட்டு வரேன். டேய் எதுக்கும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுக்கோ. இதுதான் பொண்ணுன்னு உறுதி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னைக்கும் மாத்த முடியாது. இல்லைன்னா பொண்ணு வீட்டுல கேளு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஏதாவது இருக்கானு. டேய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் கொடுக்கறதுக்கோ அப்படின்னு போறலாடா லூசு பயலை. ஏதாவது பேசணுமேனு பேசாதா? என்னடா பண்றது, போர் அடிக்குது. நான் கடைக்காத போயிருந்திருப்பேன். டேய் இருடா, ஒரு 1/2 hour தானே, அது வரைக்கும் கூட போறதுக்க மாட்டியா? எனக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஏண்டா லவ் சொல்றதுக்கும் கூட கூட்டிட்டு போற, அவளை பாக்கணும்னாலும் கூட கூட்டிட்டு போற, ஏன் பூ வைக்கிறதுக்கு கூட கூட்டிட்டு வந்துட்ட. நாளைக்கு கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட்னா அங்கேயும் கூடவான்னு சொல்லிடாத மச்சான். அடிங்க ஆளை பரால. ஏய் மச்சான் ஆளு. கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள். நாளைக்கு நான் காண வருவாளோ, பார்வைக்கு நீரூற்றி போவாளோ. வழியோரம் விழி வைக்கிறேன், என்னை தாளாட்ட வருவாளோ. நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ. மாற்றம் தருவாளோ. ஒரு வார்த்தை கூட யார்கிட்டயும் பேச மாட்டா. ரொம்ப அளந்துதான் பேசுவா. அவ்வளவு தங்கமான பொண்ணு. அமைதியான அடக்கமான தங்கமான பொண்ணுதான். பார்த்தாலே தெரியுது. என்ன நடக்குதுங்க? சூர்யாவோட அக்கா மாமாலாம் வந்திருக்காங்க. சதீஷோட ஃபேமிலில இருந்து யாருமே வரல. ஒருவேளை வெளியே வெயிட்
பண்றாங்களா? இல்லையே, கார்ல இருந்து இவங்க மட்டும்தான் இறங்குனாங்க. ஒண்ணுமே புரியல. நான் கேட்கணும்னு நினைச்சேன், உங்க பொண்ணு காணோம். 3 பேர் வெளியே நிக்கிறாங்களே, அவங்க கூட விளையாடிட்டு இருக்கா. அந்த பிள்ளைங்களும் என் பிள்ளை மாதிரி தான். ஜோ கூட ஒரே காலேஜ்ல ஒண்ணா படிக்கிறாங்க. அதுவும் தெரியும். சரி, நம்ம நேரத்துக்கு கடத்திட்டே இருக்கோம். பூ வச்சுட்டு நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா, நீங்க வச்சு விடுங்க. அம்மா, எனக்கு ஒரு டவுட். என்னடி இந்த நேரத்துல உனக்கு டவுட் வருது? பையனோட அக்கா தானே எனக்கு பூ வச்சு விடணும். இவங்க வைக்க போறான்னு சொல்றாங்க. ஏய், இவங்க தாண்டி பையனோட அக்கா. என்னது, இவங்களா? ஆமாடி, மாப்பிளையோட அக்கா இவங்க தான். இவங்க சூர்யாவோட அக்காவாச்சே. ஒருவேளை இப்படி இருக்குமோ? சூர்யாவும் சதீஷும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களா இருப்பாங்களோ? இது தெரியாம நம்ம வேற ஒவ்வொரு வம்பிழுத்துட்டோமே. அப்போ சூர்யா நமக்கு கொழுந்தனாரா? வாயாடி, நீ என் வீட்டுக்கு மருமகளா வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் அக்கா. சரிங்கம்மா, நீங்க உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேணாங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி தண்ணி கூட கொடுக்கலனா எப்படி? சரி சரி, அப்படின்னா நானும் உங்க கூட வந்து ஹெல்ப் பண்றவாங்க. ஏமா, காஃபி போடுறதுக்கு எதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே போட்டு எடுத்துட்டு வரேன். என் தம்பியும் உங்க பொண்ணும் 2 வார்த்தை பேசிக்கிட்டுமே யோசிச்சேன். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம எல்லாம் வெளியே இருக்கலாம். அதுவும் சரிதான். சரி வாங்க. அம்மாடி ஜோ, நீ பேசிட்டு இரு. அம்மா இப்ப வந்துடுறேன். எங்கம்மா போறீங்க? அட இருடா, இப்ப வந்துடுறோம். சரிம்மா, எனக்கும் ஒரு ஃபோன் வருது, நான் வெளியே போய் நின்று பேசிட்டு இருக்கேன். ஆனா உங்க ஃபோன் ரிங்கே ஆகலையே. அது போனை சைலண்ட்ல போட்டிருக்கேன். அதாம்மா, நீ பேசிட்டு இரு, நாங்க வெளியே இருக்கோம். சரி மச்சான், நீ ஏதாவது பேசு, நானும் வெளியே நிக்கிறேன். டேய், போன அவனுக்கு கொன்றுவேன். ஒழுங்கா ஏன் கூட இரு. அட எருமை, நீயும் அவளும் தனியா பேசுறதுக்காக தான் எல்லாரும் எந்திரிச்சு போயிருக்காங்க. நான் நந்தி மாதிரி குறுக்க இருந்தா அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டா. நீ அமைதியா உட்காரு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. டேய், அவளே வெளியே போன்னு சொல்றதுக்குள்ள நானும் டீசெண்டா எந்திரிச்சு போயிருந்தா. டேய் டேய், இருன்னு சொல்றேன்ல. இன்னைக்கு இவர்கிட்ட நம்ம மனசுல இருக்கதெல்லாம் பேசலாம்னு பார்த்தா இந்த சூர்யா வேற குறுக்க நிக்கிறானே. கொஞ்சமாவது இவனுக்கு மேனஸ் இருக்கா? தம்பி இருந்தாலும் இப்படி கூடவேவா இருப்பான்? ஒயிட் ஷர்ட்ல நம்ம செமையா இருக்காரு. இன்னைக்கு இவ்ளோ அழகா ஹாஃப் சாரிலாம் கட்டி ரெடி ஆனதே உங்களுக்காக தான் சூர்யா. இன்னைக்கு உங்ககிட்ட என் மனசு திறந்து என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்ல போறேன். அந்த குந்தாணிக்கு நீங்க கிடைக்கவே கூடாது. ஏய், 2 பேரும் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு நில்லுங்க. இது ஜோவோட ஃபங்க்ஷன். எதையாவது பேசி கெடுத்துறாதீங்க. ஜோ சதீஷ் கிட்ட பேசுறதுக்காக ஆர்வமா இருக்கா. ஆனா இப்படி சூரியன் நடுவுல இருக்காரே. சூர்யாவை பேக்கப் பண்ணி வெளியே அனுப்புனாதான் சதீஷ் கிட்ட ஜோவால மனசு விட்டு பேச முடியும். ஏய், 2 பேரும் அவனுக்காக அடிச்சுக்கிறீங்கல்ல, அவனை வெளியே கூட்டிட்டு வரதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுங்கடி. அவ்வளவுதானே, இப்ப பாரு. ஹாய் சூர்யா, இன்னைக்கு இந்த ஒயிட் ஷர்ட்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா ஆமா, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. வாங்களே, நம்ம எல்லாரும் வெளியே போய் பேசிட்டு இருக்கலாம். என்னது, நம்ம 2 பேருமா? ஆமா சூர்யா, நம்ம 2 பேரும் வெளியே போய் தனியா பேசிட்டு இருக்கலாம். அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? இங்க வெளிய மரம் செடி கொடியெல்லாம் இருக்கு. வாங்க, உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். இது வரைக்கும் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல பாருங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, இருந்தாலும் நாங்க சுத்தி காமிக்கிற மாதிரி வராதுல்ல. வாங்க போலாம். இல்ல, அக்கா பொண்ணுகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வர சொன்னா. அதுக்கு தாங்க சொல்றேன், மாப்பிள்ளையும் பொண்ணு தனியா பேசட்டும். நீங்க எந்திரிச்சு வாங்க. டேய், உன் ஆளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழ் பக்கத்துல இருக்க வேண்டியது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு பாரு. கொஞ்சம் அப்படிதான். சரி மச்சான், நான் எந்திரிச்சு வெளியே போறேன். நீங்க 2 பேரும் பேசுங்க. என்ன சூர்யா சார், உங்களை வெளியே கூப்பிட்டு இருக்கோம், உங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அம்மா உங்ககிட்ட 2 வார்த்தை தனியா பேசுனாங்க, எந்திரிச்சு வாங்க. டேய், பொண்ணே கூச்சத்தை விட்டு கூப்பிடுது. ஒழுங்கா எந்திரிச்சு போயிரு. இதுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருந்த உனக்கு தான் அசிங்கம். சூர்யா சார், நீங்க எங்க கூட வாங்க. மச்சான், நீ போடா, நான் இதுக்குள்ள சமாளிச்சுக்கிறேன். ஹலோ சார், என்ன நடக்குதுங்க? ஜோ கூப்பிட்டும் நீங்க போகாம இருக்கீங்க. சூர்யா அங்க போயிருக்காரு. அவன் கல்யாணம் பண்ண போற பொண்ணு கிட்ட அவன் பேச போயிருக்கான். இதுல உங்களுக்கு என்ன நான் பிரச்சனை? அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கல்யாணம் பண்ண போறதுக்கு இதுக்கு 2 இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏமா ஏய், நீங்க இப்ப என்னமோ சொன்னீங்க, என் காதுல தான் அது ராங்கா விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னீங்க? நீங்க சொல்றது ஒண்ணும் புரியல. அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுனா அப்ப நீங்க? என்னம்மா கேள்வி இது? நான் அவனோட ஃப்ரெண்டு. சார், நீங்க லவ் பண்ற பொண்ண அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையா? நான் லவ் பண்ற பொண்ணா? ஆமா சார், அன்னைக்கு காலேஜ்ல வச்சு ஜோ கிட்ட விசிட்டிங் கார்டு கூட கொடுத்தீங்களே, அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜோ இவ்ளோ நாளா உங்ககிட்ட தானே பேசிட்டு இருந்தா. உங்க 2 பேருக்கும் லவ் ஆகி தானே இந்த கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு. என்ன உளறீங்க? விசிட்டிங் கார்டுல இருந்தது ஏன் நம்பரே கிடையாது. அது சூர்யாவோட நம்பர். என்ன, சூர்யாவோட நம்பரா? ஆமா, 2 பேரும் போன்ல பேசி தானே பழக்கமானாங்க. சார், எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி அதெல்லாம் விடுங்க. காஃபி ஷாப்ல நீங்க ஜோக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க தானே? சிங்கிள் டீக்கே வழி இல்ல, இதுல நான் அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க போறேனா? இதெல்லாம் சூர்யா பாக்குற வேலை. அவன் தான் சமூக சேவையில PhD பண்ண மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்வான். ஐயோ, தலையெல்லாம் சுத்துது. அப்ப இது எதுவுமே நீங்க பண்ணலையா? இதெல்லாம் கூட விட்டுருங்க.
ஹாஸ்பிட்டல்ல ஜோவோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணது நீங்க தானே. பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வேண்டாம்னு சொன்னது கூட. நான் என்னோட அம்மாவுக்கு செலவு பண்றதுக்கே 1000 தடவைக்கு மேல யோசிப்பேன். இதுல ஜோட அம்மாவுக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ண போறேன்? சார், அப்ப இது எதுவுமே நீங்க பண்ணலையா? ஜோ பேசினது, அவளுக்கு ஹெல்ப் பண்ணது, அவ லவ் பண்ணது எல்லாமே சூர்யாவையா? ஆமா. டேய் சோனமுத்தா, டேய் டேய் கடைசியா சோனமுத்தா! ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? போச்சா ஆர்மிக்கு போகணும்னு ஆசைப்படும்போது காலத்துல ஒரு குருவி இடத்துல கால் ரிங்கின்னு போச்சு. சுத்துமே. அது உங்களுக்கு தானே? நீங்க 3 பேரும் நார்மலா இருக்கீங்களா இல்லையா? இவ்வளவு நேரம் நார்மலா தான் இருந்தோம். இப்பதான் ஏதோ நெஞ்சு லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு. நானும் செத்து போய் 1/2 மணி நேரம் ஆகுது. நான் நினைச்சது கரெக்ட் தான். சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் தான் பொருத்தம் பக்காவா இருந்திருக்கு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு இவளுகளே இப்படி ஷாக் ஆகுறாளுன்னா அப்ப ஜோவோட நிலைமை அப்பா எதுவும் நடக்கிறதுக்குள்ள ஓடி போய் தடுத்துடணும். ஜோ கிட்ட எல்லா உண்மையும் நம்மளே சொல்லிடலாம். என்னடி இதுக்கு தாண்டி நான் அப்பவே சொன்னேன், இந்த பசங்களை நம்பவே கூடாதுன்னு. ஒழுக்கமா சிங்கிளாவே இருந்திருக்கலாம். இப்ப தேவையில்லாம ஆசையை வளர்த்து இப்படி தோசையா போச்சே. இந்த saree உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. பொறுக்கி ராஸ்கல், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஏய், என்னாச்சு உனக்கு? என்ன ஆச்சா? நான் தான் கட்டி பிடிக்கிறேன், நீ சதீஷ் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சதீஷா? புரியல. உன் அண்ணனுக்கு ஒய்ஃபா வர போறவளை பார்த்து அழகா இருக்கேன்னு சொல்ற, அறிவில்ல? அண்ணனா? எனக்கே தானே. என்ன உளறிட்டு இருக்க நீ? அண்ணனா? ஒருவேளை சதீஷ் அப்படி சொல்றாளோ? என்ன நான் திட்டும் போது அசிங்கமா இருக்கா? நீ இப்ப எதுக்கு கோவப்படுறேன்னு கூட தெரியல. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்றியா? ஓ, இதுக்கும் மேலையும் தெளிவா சொல்லுமா? சொல்றேன்டா சொல்றேன். உன் அண்ணன் சதீஷ்க்கு என்ன பேசி முடிச்சு பூ வைக்க வந்திருக்காங்க. ஆனா நீ என்கிட்ட தனியா பேச வந்திருக்க. ஏய், என்னாச்சு உனக்கு? லூசு மாதிரி எதோ உளறிட்டு இருக்க. நான் ஒன்னும் லூஸ் இல்ல, நீதான் ரொம்ப ராங்கா நடந்துட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் இப்படி உரசாம தள்ளி போடா. ஏய் ஏய், ஏய். கால் இல்ல, அப்போ இவன்தான் நம்மதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? ஜோ, இப்படி அவசரப்பட்டுட்டியே ஜோ. நீ காதலிச்சது சதீஷ் இல்ல, சூர்யாவதான். உனக்கு எல்லா உதவிகளும் செஞ்சது கூட சூர்யாதான். நம்ம தான் மாத்தி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கோம். அது தெரியாம இப்படி பிடிச்சு தள்ளி விட்டுட்டியே. எனக்கு இப்படி தெரியும், நான் பார்த்தது சதீஷ, ஆனா காதலிச்சது சூர்யாவ. என் மேலதான் தப்பு இருக்கு, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பவே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். ஏய், என்னாச்சு? எதுக்காக என் மேல இவ்ளோ கோவப்படுற? சாரிங்க, மன்னிச்சிருங்க. தப்பு எல்லாமே என் மேலதான். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உதவி செஞ்சது எல்லாமே சதீஷ்னு நினைச்சேன். நான் அவர் முகத்தை பார்த்து தான் விரும்பினேன். ஆனா இதெல்லாம் எனக்காக பண்ணது நீங்கன்னு எனக்கு தெரியாம போயிருச்சு. மாமா, கால் ரொம்ப வலிக்குதா? சரியாயிடும், அத மாட்னா நீ திரும்பவும் நடக்கலாம். அச்சோ பட்டு, எனக்கு ஒண்ணும் இல்லடா. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. இது ஏதோ தெரியாம நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீ சதீஷை மாத்தி விரும்பினதுக்கும் நீ குழம்பி போனதுக்கும் ஏன் தம்பி என்ன பண்ணுவான்? பிடிச்சு தள்ளி விட்டு கீழே தள்ளி அவமானப்படுத்திருக்க. இதுக்கப்புறம் இந்த சம்மந்தம் எனக்கு வேண்டாம். டேய் தம்பி, வாடா, எந்திரிச்சு போலாம். ச்சே, மனிதாபிமானமே இல்லாத இந்த பொண்ணு கூடலாம் நீ வாழ முடியாது. அக்கா, ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ண. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுடா. உன்னை கீழே தள்ளி அவமானப்படுத்திருக்கான். இவெல்லாம் நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு தகுதியே இல்ல. நீ அக்கா பேச்ச மீற மாட்டேன்னு நம்புறேன். நான் உனக்கு முக்கியம்னா மறு வார்த்தை பேசாம என் கூட கிளம்பி வந்துரு. அம்மா, உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்றேன். தயவு செஞ்சு என் பொண்ணு வேண்டான்னு சொல்லிடாதீங்க. ஏதோ குழப்பத்துல அப்படி பண்ணிட்டா. அவ தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்டா. ஏங்க, குழப்பமாவே இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் வாயில பேசிருக்கலாம்ல. இப்படியே ஒரு பையனை பிடிச்சு தள்ளுவா? இப்பவே மதிக்க மாட்டேங்கிறா. கல்யாணத்துக்கு அப்புறம் இவ மதிச்சிருவாளா என்ன? இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. டேய் தம்பி, வாட போலாம். அக்கா, அழாத விடு. நானே மாட்டிக்கிறேன், நீ கஷ்டப்படாத. இல்லடா, இதை மாட்டிட்டு நீ எழுந்து நடக்க எவ்வளவு கஷ்டப்படுவ. இப்படி உன்னை தள்ளி விட்டுட்டாளே. செல்லம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாரி, என்னாலதான் பல குழப்பம். நீங்களாவது உங்க அக்காட்ட சொல்லி புரிய வைங்க. இங்க பாருங்கம்மா, புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. டேய், வாட போலாம். சாரி, நான் பார்த்த பிம்பம் வேணாம் சதீஷோடதா இருக்கலாம். ஆனா காதலிச்சது உங்களதான். என் மனசு விரும்பினது உங்களதான். அதை புரிஞ்சுக்காம நான் இப்படி பண்ணிட்டேன். சாரி தம்பி, உங்க அக்காட்ட பேசி புரிய வைங்கப்பா.
பாவம் என் பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிட்டா, மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டி, எனக்கு ஒண்ணுனா அக்காவால தாங்கிக்க முடியாது. அக்கா பேச்சை இது வரைக்கும் மீறி நான் எதுவும் செஞ்சதில்ல. கொஞ்ச நாள் பொறுங்க, அக்கா மனசை நான் மாத்துறேன். I don't ever slow up, no I don't take shit. I got no famous. If you wanna play tough, then what the hell is on my shoulder? I don't ever slow up, no I don't take shit.